எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஈஸியாக செய்கிறது, வாழைப்பழத்தை வச்சு ஒரு இனிப்பு செய்கிறது எப்படி பார்க்கலாம். அதுக்கு ரெண்டே ரெண்டு நேந்திரம் வாழைப்பழம் நல்லா கழிஞ்ச பழமாக கருப்பாக இருக்கிற தோலாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியை வச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிணத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு ஒரு 5 ஸ்பூன் சீனி போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அந்த சீனி கரைஞ்சி தான் பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கரைச்சி சீனியையும் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாழைப்பழமாக அந்த மைதா மாவில் முக்கி எடுத்து அதை போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டு அதை போட்டு எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எடுத்து குழந்தைங்க கொடுத்து குழந்தைங்கள நல்லா சாப்பிட சொல்லுங்கள். இது நல்ல ஆரோக்கியமானதும் சத்துள்ள நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் கேக் அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 முட்டையும் உடச்சி ஒரு கிணத்துல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் சீனி ஒரு 5-6 ஸ்பூன் சீனியை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது சோடாப்பு ஒரு சின்ன பிஞ்சு போட்டுக்கோங்க. ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மெஷரிங் கப் ஒரு கப்பில் காய்ச்சின பால் காய்ச்சி ஆறின பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டிட்டு இந்த பதம் இந்த அளவுக்கு வரணும். இந்த பதம் ஒரு நல்லா தண்ணி கணக்காக வரணும். இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தோடனே வந்தோடனே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கோங்க. அதை அந்த பாத்திரம் விளிம்பு இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நல்லா அப்படி பாத்திரத்தோடு அப்படியே லேசாக சாய்ச்சி விட்டு அந்த தோசை மாதிரி இப்படி ஊற்றி விட்ருங்க. ஊற்றிட்டு அதை சுற்றி நெய்யை எடுத்து ஊற்றி விட்ருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே ரெண்டாவது பக்கம் போட்டு ரெண்டாவது பக்கம் வேக வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு வேக வைங்க. அது நல்லா 2 பக்கம் வெந்தோடனே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பரிமாறுங்க. நன்றி. இப்போ கெமிக்கல்ஸ் இல்லாமல் வீட்டிலே நம்ம எப்படி இந்த பஜ்ஜி மாவை வச்சு பஜ்ஜி சுடலான்னு வாழைக்காய் பஜ்ஜி சுடலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் அரை கப்பில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் பாதி பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு கிணத்துல போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்சு சோடா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வாழைக்காவை வெட்டி எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துருங்க. ப்ரீத்தி ஜெடாக்னு மிஷின் இருக்குது, சாப்பர் இருக்குது. அதில் வேணால் போட்டு அந்த ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் கத்தியில் வெட்டி எடுக்கிறேன். நீங்கள் ஏதாவது சாப்பரில் போட்டு நல்லா நீட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மாவில் தண்ணியை கலந்து அதை நல்லா கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் வேணாலும் கலர் பொடி எடுத்து போட்டு கேசரி பொடி போட்டுக்கோங்க. இதுதான் பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வாழைக்காவை எடுத்து அதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் கொதி வருதான ஒரு சின்ன பிட்டு மாவை எடுத்து நடுவில் போடுங்க. நல்லா பொரியாக வந்துச்சுன்னா மாவு சுடுறதுக்கு ஏற்ற வேலை வந்ததுன்னு சொல்லி அதில் மாவை அந்த வாழைக்காவை எடுத்து முக்கி போட்டுருங்க. அப்புறம் வாழைக்காவை 2 பக்கம் வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பரிமாறுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாத்தையும் உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எனக்கு அனுப்புங்க. நன்றி.